தமிழக அரசு ஒரு கணக்கில் வேளாண் பட்ஜெட் தயாரித்தாலும் அவை உழவர்கள் பார்வையிலிருந்து தயாரிப்பதில்லை. தமிழ் நிலம் தமிழ் பண்ணை உணவு காட்டின் உழவர் இறையழகன் எதிர்கால நலனுக்கான வேளாண் நிழல் நிதி அறிக்கையை வெளியிட்டுள்ளார். மற்ற தொழில் செய்யாமல் வேளாண்மையை மட்டுமே செய்து முதிர்வடைந்த உழவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையான ஓய்வூதியம் வழங்க வேண்டும். நஞ்சை புஞ்சை நிலம் எதுவானாலும் மரங்கள் விளைபயிர்கள் பயிரிடப்படும் நிலங்களில் வீட்டுமனை தொழிற்பேட்டை தொழிற்சாலைகள் சாலைகள் அமைப்பதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு வீட்டுமனை நில வணிகம் செய்வது சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும். வீட்டுமனை விற்பனை செய்து 3 ஆண்டுகளில் வீடு கட்டாத மனைகளை மீண்டும் விளைநிலங்களாக மாற்ற வேண்டும். அனைத்து வேளாண் பொருட்களையும் வேளாண்மைக்கு தொடர்பில்லாத வணிகர்கள் விற்பனை செய்வதை தடை விதிக்க வேண்டும். வணிகர்கள் விளை பொருட்களை வாங்கி மதிப்பு கூட்டி விற்பனை செய்து கொள்ளலாம். உழவர்கள் தங்கள் விளை பொருட்களை விற்பனை செய்ய வாடகையில்லா அங்காடிகள் அமைத்து தரப்படும். தமிழ்நாட்டில் வாழும் எவராகினும் 21 வயதிலிருந்து 55 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு குறைந்தது 5 ஆண்டுகள் வேளாண் பணியாளரால் உடல் உழைப்பு கட்டாயமாக்கப்பட வேண்டும். தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் வேளாண்மை செய்யும் உழவர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு உணவு உரிமை தொகையாக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். இதில் அதிகபட்சமாக ஒருவருக்கு 10 ஏக்கர் வரை உணவு உரிமை தொகை வழங்க வேண்டும். குடும்பத்துக்கு ஒரு வீடும் ஒரு வீட்டு மனையும் மட்டுமே இருக்குமாறு சட்டம் இயற்ற வேண்டும். உழவர் தன் நிலத்தில் வளர்க்கும் ஒவ்வொரு மரங்களுக்கும் அது நடப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்ச்சியடைந்து வெட்டப்படும் வரை ஆண்டுக்கு 1000 ரூபாய் வீதம் சுழல் மீட்பு தொகையாக வழங்க வேண்டும். தரிசாக கிடக்கும் அரசு நிலங்களில் உழவர்கள் மூலமாக உணவு காடு உருவாக்க திட்டங்கள் வகுக்க வேண்டும். கல் தடையை நீக்கி பனை மரத்திலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பதநீர் உள்ளிட்ட பானங்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்த அனுமதி வழங்க வேண்டும்.